திமுக ஆட்சியில் 8423 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அறநிலையத்துறை சிறப்பாக செயல்பட முடியும் என காட்டியவர் சேகர்பாபு எனவும், பசிப்பிணியை போக்கும் திட்டங்கள்தான் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் எனவும் சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சேகர்பாபு அவர்களை பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அறநிலையத்துறை இவ்வளவு சிறப்பாக விரைவாக செயல்பட முடியுமா என பலரும் வியப்போடு பார்க்க தொடங்கினாங்க. வள்ளலார ஏன் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகுக்கு தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் அவர்கள். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார். அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலுடைய திட்டங்கள். அதனால்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் முதல் முதியோர்களுக்கான தாயுமான திட்டம் வர அனைத்து வயதினரையும் கருணையோடு அரவணைக்கிற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்கு மதிப்பிற்குரிய நம்முடைய கிருஷ்ணராய மாணவராயர் அவர் சொன்ன கோரிக்கைகள் உண்டு. தலைநகர் சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது. அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு வளாகத்தில் அமைக்கப்படும். மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும்.